ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைமுடியை நல்லா வளர வச்சு அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருகருன்னு வளரக்கூடிய ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் தேங்காய்ங்க. வெந்தயமும் கருஞ்சீரகமும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிட போகுது, சிவப்பாக எடுத்தால் போதும். அதை வந்து ஒரு ஜாரில் போட்டுட்டு அது கூட ஆயில், அதாவது தேங்காய், செக்கில் ஆட்டின தேங்காய் விட்டு அரைச்சி கொரகொரப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. முடி வளர்ச்சிக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணுன்னா வெந்தயமும் கருஞ்சீரகம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கொட்டின இடத்துல கூட நல்லா முடிகள் முளைக்குங்க. பாருங்க, இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூடவே இன்னொரு பொருள் சேர்த்தணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடி அடர்த்தி இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக முடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் இப்போது என் முடி நல்லா கருகரு நீளமாக அடர்த்தியாக வளர்ந்துட்டு வருதுங்க. கருவேப்பிலை நல்லா அலசி நல்லா நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதைய ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை என்றைக்குமே டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கருவேப்பிலை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது முடிக்கு. அதே மாதிரி வெந்தயம் வயிற்றில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் நீக்கி கொடுக்கும். வெந்தயம் குளிர்ச்சியும் கூட. இந்த ஹேர் ஆயில் குளிர்ச்சி சேர்ந்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸும் அது மாதிரி குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். வெளியே மட்டும் நம்ம ஆயில் தேய்க்கிறதுனால நமக்கு ஹேர் க்ரோத் ஆகிடாதுங்க. இன்டேக்காக நிறைய ஃப்ரூட்டு, அப்புறம் வெஜிடேபிள்ஸ், அப்புறம் மீன், அப்புறம் இறைச்சி வகை இதெல்லாம் சாப்பிட்டு மெயினாக கருவேப்பிலை ஜூஸும் நெல்லிக்காய் ஜூஸும் மறந்துடாதீங்க. டெய்லி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட நமக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 150 ml மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் உங்களுக்கு செய்து காமிக்கிறதுக்காக வேண்டி தான் இப்போது அளவாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்போவுமே ஆயில் போடும்போது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுங்க. நல்லா கொழன்னு தலையில் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா தலையில் மற்ற தொந்தரவுகள்லாம் நிறையா வரும். அப்புறம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தலையில் ஆயில் வச்சு அதனால் முகத்தில் வழிஞ்சு பிம்பிள்ஸ் எல்லாம் உருவாயிடும். முகத்துக்கு கருவேப்பிலையும் வெந்தயமும் நல்லது தான். ஆனால் இது பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆயில் வச்சிங்கன்னா அதுவே வந்து கொட்டுறதுக்கு வழிவகை பண்ணிடும். லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க முடியோட வேர் பகுதிக்கு. பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்க. நுரைச்சி வந்து அந்த நுரை அடங்கினோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளரும். அது மட்டும் போதாதுங்க, இன்டேக்காக நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸ், அப்புறம் மோர், முட்டை, பேரிச்சம்பழம், கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு வாங்க, சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும்.
நீங்களே பார்ப்பீங்க. சின்ன சின்ன முடிகள் வளர்றதையும், அது கருமையாக இருக்கிறதும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக் வந்து யாருக்கு இந்த வீடியோ உபயோகப்படுதோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். அதனால் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ஏற்கனவே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இது இப்படி பார்க்கறதுக்கு டார்க் கலராக உங்களுக்கு தெரியுது. இது லைட்டாக ஒரு பச்சை கலரும் வெந்தயத்தோட ஒரு லைட்டாக ஒரு மஞ்சளும் கலந்த கலராக தான் இருக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக நிறைய ஊற்றி வச்சுருக்கனால உங்களுக்கு கருப்பாக தெரியுது. எப்போவுமே ஆயில் வைக்கும்போது கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சூடுபடுத்தி விரல்களால் தொட்டு மசாஜ் கொடுங்க. சர்க்கிள் மோஷனில் மசாஜ் கொடுங்க. 2 கையை வச்சு கொஞ்சம் ஒரு அழுத்தி மசாஜ் கொடுங்க. போட்டு வரன்னு இழுத்து அதனாலேயே ஒரு 10 முடி 20 முடி கொட்டுது. நீங்கள் சொன்ன ஆயிலையும் போட்டு கொட்டுது அப்படின்னு சொல்லாதீங்க. லைட்டாக பாருங்கள் மசாஜ் கொடுங்க. நல்லா கருகருன்னு முடி வளரும். பாருங்கள் லைட் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். மஞ்சளும் லைட்டாக பச்சையாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முடியும் வளர்ந்து வர்றதை பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க. நல்லா தூங்குங்க. நல்லா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.